அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம இட்லி பாருங்கள், விதவிதமான இட்லி செஞ்சு வச்சுருக்கோம். மினி இட்லி, தட்டு இட்லி, எப்பயுமே சாதா இட்லிங்க. இது மூணுத்துக்கு நம்ம இப்போ என்ன செய்யலாம்னா, இந்த சாம்பார் இட்லியில் இது எல்லாத்தையும் சின்ன சின்ன இட்லிலாம் போட்டு நம்ம சாம்பார் ஊற்றி சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாம்பார் வந்து உங்களுக்கு எங்கள் சேனலில் லிங்க் இருக்குங்க, நீங்கள் போய் பாருங்கள். சாம்பாரில் ஊற வச்சு இந்த மினி இட்லி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி விதவிதமாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ ஸ்கூல் வேறு லீவ் டைமு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எதாவது செஞ்சு கொடுங்க, பசங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், அது மினி இட்லி, சாம்பார் இட்லி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தட்டு இட்லிக்கு பாருங்கள், நம்ம மிளகா பொடி போட்டுக்கலாங்க. பாருங்கள், நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம மிளகா பொடி எப்படி செய்யுதுன்னு போட்டுருக்கோம், இட்லி பொடி. இப்போ நம்ம ஒரு தட்டு இட்லி எடுத்துட்டோங்க, நம்ம கொஞ்சமாக பொடி போட்டுக்கலாம். இந்த பொடி எப்படி செய்யுதுன்னு நம்ம சேனல் லிங்க்கில் இருக்குங்க, நீங்கள் போய் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் விதவிதமாக இட்லி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. குழந்தைங்க சாப்பிடாம இருந்தால் அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இது எல்லா லிங்க்கும் நமக்கு வந்து நம்ம சேனலில் பாருங்கள், போய்ட்டு பார்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எங்களுக்கு செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.